துளாராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படிங்கிறது மற்றவங்களை வீழ்த்துறதுலையோ அல்லது மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுலையோ இல்லை. ஒவ்வொரு மனிதர்களுடைய உறவு சம்பாதிக்கிறது தான் ஒரு உண்மையான வெற்றி அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய ராசிநாதனே சுக்கிரன். அன்பு, கலை, காதல், குடும்ப உறவு இதெல்லாம் நேசிக்கக்கூடிய ஒரு கிரகம் இவங்களுக்கு ராசிநாதனாக இருக்கிறதுனால இந்த துளாராசி என்பர்கள் அன்பானவங்களாக இருப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. எந்த பக்கம் சரி எந்த பக்கம் தவறு அப்படின்னு செய்ய மாட்டாங்க. இவங்களை எப்படி சமரசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த துளாராசி என்பர்கள். ரொம்ப நியாயவான்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்டவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவாங்க. இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா தராசு. தராசு எப்படி நியாயமாக நிற்குதோ அந்த மாதிரி கொஞ்சம் நியாயமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக செய்யணும், நீட்டாக செய்யணும், எல்லாருக்கிட்டேயும் ஒரு நட்பாக பழகணும் அப்படின்னு ஒரு இயல்பான கேரக்டர் உடையவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள். ஒரு உறவு நம்மளை மதித்து பேசுது அப்படின்னா அந்த உறவை ரொம்ப நாள் கொண்டுகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. சமுதாயத்தில் நல்ல ஒரு பண்பாடு உள்ள ஒரு நபராக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. இந்த துளாராசிக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இவங்கள விட கொஞ்சம் டேலண்ட்டாக இருப்பாங்க. இவங்களோட கொஞ்சம் நல்லா படித்தவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு துளாராசி என்பர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப படிச்சிருக்காங்களா, டேலண்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அவங்க படிக்கலைன்னா கூட அந்த குடும்ப நிர்வாகத்தை பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுடைய வாழ்க்கை துணை தான் நிர்வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஓரளவுக்கு குடும்பத்தை ரன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. ஏன்னா ராசி சக்கரத்தில் 7வது இடம். இந்த 7வது இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு பலமான ஒரு கிரகம் இருக்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தலைமை பொறுப்பு, தலைமைத்துவம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த ராசியில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. பெரும்பாலும் இந்த துளாராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக இருப்பாங்க, இவங்களுக்கு எந்த வயதில் தொழில் அமையும், எந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க, இந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை எந்த வயதில் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது, இவங்களுக்கு தொழில் எப்படி அமையும், இந்த துளாராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் எந்த உறவு ரொம்ப பக்கபலமாக இருக்கும், இதை பற்றின முழு தகவலுமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த துளாராசி என்பர்கள் எந்த ஒரு உறவையுமே இழக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. எல்லா உறவையும் காப்பாற்றணும், எல்லா உறவு கூடயும் இணைந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நட்பை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் மற்றவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது, ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வருது, குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா முன்னாடி போய் நின்று அந்த பிரச்சனையை சமரசம் செய்யக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய குடும்பத்தில் யாராவது துளாராசி என்பர்கள் இருக்காங்கன்னா கூட அவங்களும் இந்த மாதிரி தான் சமரசம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இன்னும் ஒரு பழக்கம் இந்த துளாராசி என்பர்கிட்ட இருக்கும். பொதுவாக ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்தோம் அப்படின்னா ஒரு ஓரமாக போய் நின்றுட்டு கேட்டுட்ருப்போம், என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் துளாராசி என்பர்கள் அப்படியெல்லாம் ஓரமாக நின்றுலாம் கேட்க மாட்டாங்க. கடன்னு போவாங்க. நடுவில் நின்றுட்டு எல்லா பக்கமும் அந்த விஷயங்களை மேட்ரு என்னவோ அதை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படக்கூடியவங்களாக முடிவெடுக்கக்கூடியவங்களாக இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க. முடிவெடுக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி இவங்க நல்ல ஒரு அலசி ஆராயக்கூடிய மனோபக்குவம் படைத்தவங்க தான் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசி என்பர்கிட்ட போய் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டால் ஏதோ ஒன்று சாப்பிட்லாம், எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உணவு வந்ததும் பார்த்த உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயே இந்த உணவா, வேறு ஏதாவது பார்க்கலாமே, இந்த உணவு ரொம்ப நல்லா இல்லை, வேறு ஏதாவது பார்க்கலாமே அப்படின்னு அப்போ தான் முடிவெடுப்பாங்க. இந்த முடிவு சாப்பாடே வந்ததுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தயக்கங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசி என்பவர்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மனிதர்களை கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக அந்த பிரச்சனையை சரி பண்ணுற மாதிரி அவங்கக்கிட்ட ஒரு
சொல்யூஷன் இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த துலா ராசி அன்பர்கள் எல்லா விஷயத்தையும் அப்படியே அலசி ஆராய்ந்து எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே நேரத்தில் இவங்கள புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான விஷயம். இவங்க பேசும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. யாருடைய மனதையுமே அதிகமாக புண்படுத்த மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல சரி என்ன தவறு என்ன அப்படின்லாம் அலசி ஆராய்ஞ்சி ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரக்கூடியவங்க தான் இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது வெளியில் இருக்கும். வீட்டுக்குள்ளே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா துலா ராசி என்பர்களுக்கு நிர்வாகத்திறன் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம். யாராவது அது மாதிரி ஆப்போசிட்டாக இருந்தீங்கன்னா கூட மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இவங்களுக்கு எந்த வயதில் தொழில் நல்லா அமையும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா உங்களுடைய லக்ன கிரகங்கள் எப்படி இருக்குது, தசாபத்தி எப்படி இருக்குது, அதை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். இருந்தாலும் ராசியை வைத்து பார்க்கும்போது பெரும்பாலும் இவங்களுக்கு சட்டம் சார்ந்த தொழில் நல்லா வரும். அது மட்டுமல்ல, இவங்க மற்றவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறது, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்கிறது, இது எல்லாமே இந்த துலா ராசி என்பவர்களுக்கு நல்லா வரும். வங்கி சார்ந்த எல்லா தொழிலுமே இவங்களுக்கு நல்லா வரும். மார்க்கெட்டிங் சார்ந்த தொழிலில் இவங்க அருமையாக செய்வாங்க. அதே நேரத்தில் மீடியா சார்ந்த தொழில், டிசைனிங், ஃபேஷன் சார்ந்த தொழில், கலை சார்ந்த தொழில், பியூட்டிஷியன் ரிலேட்டடான தொழில், பப்ளிஷ் ரிலேஷன்ஷிப், டெக்னீஷியன், ஹாஸ்பிட்டல் சார்ந்த தொழில், நல்ல மேனேஜ் பண்ணக்கூடியவங்களாக இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க. இயல்பாகவே இவங்களுக்குள்ள இந்த திறன்லாம் இருக்கும். இதில் ஒரு தனித்துவமாக செயல்படுவாங்க இந்த துலா ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்க லா படிக்கிறது ரொம்ப நல்லது. காமர்ஸ் படிக்கிறது, பிஸ்னஸ் சார்ந்த தொழில் படிக்கிறது, ஃபேஷன் டிசைனிங் சார்ந்த தொழிலெலாம் படிக்கிறது இவங்க ரொம்ப நல்லது இந்த துலா ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சைக்காலஜி இதை மட்டும் படிங்க. இயல்பாகவே உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். அதோட சைக்காலஜி படிக்கும்போது இன்னும் டேலண்ட்டாக பேசக்கூடியவங்கள இந்த துலா ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய விருப்பம் பெரும்பாலும் இந்த மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா கட்டாயம் இவங்க சிறந்து விளங்குறதுக்கான ஒரு யோகமுள்ள ராசி தான் இந்த துலா ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த துலா ராசிக்கு எந்த ராசிக்காரங்களாம் கொஞ்சம் செட் ஆவாங்க, மற்றவங்களாம் செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா மிதுன ராசி நல்லா செட் ஆகும். ஏன்னா இவங்களுடைய பேச்சும் அவங்களுடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். சமுதாயம் சம்மந்தமாக பேசும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிதுனமும் துலாமும் பேசக்குள்ள ஆமா சாமி தான் போடுவாங்க. ஆமாம் இது சரியில்லை, இதை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் டோனாக ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பேசுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு நபர்கள் 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரே மாதிரி பேசுவாங்க. 2 பேரோடைய பேச்சும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்களுடைய புரிதல் உணர்வும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் துலாமும் கும்பமும் கூட கொஞ்சம் பொருந்தி வரும். எப்படின்னா 2 பேருடைய சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே சமநிலையாக பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் 2 பேர்த்துக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். சிம்மமும் துலாமும் கொஞ்சம் டேலண்ட்டாக இருப்பாங்க. நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை 2 பேர்த்துக்குள்ளேயும் இருக்கும். 2 பேர்த்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அந்த மனிதநேயம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சிம்மத்துக்கும் துலாமுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய அணுகுமுறையும் ஒரே மாதிரி இருக்கும். இவங்களோட ஒரு கூட்டு தொழிலோ அல்லது வாழ்க்கை துணையாவோ அமைந்தாங்க அப்படின்னா கட்டாயம் அது ரொம்ப நாளைக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடிக்கடி இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தனுசும் துலாமும் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க. ஏன்னா தனுசு ராசி பார்த்திங்கன்னா தைரியமான ஒரு ராசி. துலா ராசி சமுதாயத்தில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த தனுசு ராசி என்பவர்கள் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. துலா ராசிகளும் சேம் டைம் மதிப்பு மரியாதை வெளிவட்டாரத்தில் இருக்கும். இதனால் இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படும். இந்த ராசியில் பிறந்தவங்க நிரந்தரமாக ஒரு நண்பர்களாக அமைந்தாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையாக செயல்படுவாங்க. அந்த நட்பு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஒரு தொழில் அமைச்சாங்க அப்படின்னா கூட அந்த தொழில் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் செட்டே ஆகாது அப்படின்னு ஒரு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த துலா ராசிக்கும் மேச ராசிக்கும் கொஞ்சம் செட் ஆகாது. ஏன்னா மேசராசி வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ராசி. ஆனால் துலா ராசி பார்த்திங்கன்னா ஸ்லோவாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசி. அங்கேயே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அதனால் யோசிக்காமல் நீங்களே சொல்லிடலாம். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரலாம். மேசத்துக்கும் துலாமுக்கும் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி 2 ராசி ஒரே வீட்டில் 2 பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த மாதிரி யாராவது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க.
மேசராசி பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் துளாராசி என்ன பண்ணுவாங்கன்னா, நில்லுங்க ஒரு நிமிஷம், அந்த எல்லாருடைய கருத்தையும் கொஞ்சம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே 2 பேர்த்துக்குள்ளேயும் சின்ன சின்ன வித்தியாசங்கள், கருத்து வேறுபாடுகள் மேசத்துக்கும் துலாமுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியும் துளாராசியும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி முடிவையும் இலக்கையும் முன்னிலைப்படுத்துவாங்க. இந்த முடிவு எடுத்தால் இது இலக்கு அடையலாம் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்லுவாங்க. ஆனால் துளாராசி என்பர்கள் உறவுகளை சமநிலைப்படுத்துவாங்க. இந்த உறவுக்கிட்ட இதை கொடுத்தா இது கரெக்டாக இருக்கும், இதை பண்ணனா இது கரெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி வேலையை கூட அந்த மாதிரி வேறுபாடுபடுத்தி பார்ப்பாங்க. அதுவும் உறவு ரிலேட்டடாக பார்ப்பாங்க. இதனால் பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே அப்பப்போ கருத்து வேறுபாடு துலாமுக்கும் மகரத்துக்கும் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் இவங்களோட பார்ட்னர்ஷிப் அமைஞ்சிச்சு அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். துலாமுக்கும் கடகத்துக்குமாவது பொருந்தி வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகம் சந்திரனோட மனோகரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனோட ராசி. அதனால் இவங்க உணர்ச்சி வசப்படுவாங்க. இந்த உணர்ச்சிகளை எல்லா இடத்துலையும் முன்னிலைப்படுத்துவாங்க. ஆனால் நம்மளுடைய துளாராசி என்பவர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. எது நியாயமோ அதை தான் முன்னிலைப்படுத்துவாங்க. இதனால் 2 பேர்த்துக்குள்ளே அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த துளாராசிக்கு எந்த உறவு தான் பக்கபலமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதளவில் யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மிகப்பெரிய பக்கபலமாக அவங்களுக்கு இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த துளாராசிக்கு பார்த்திங்கன்னா தாய் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. அவங்களுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களில் தாய் தான் முதல் இடத்துல இந்த துளாராசிய அன்பர்களுக்கு அமைவாங்க. அதே நேரத்தில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு தந்தை நல்ல ஒரு பக்கபலமாக இருப்பாங்க, நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. முடிவு எடுக்கும்போது அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உடன்பிறப்புகள் கூட உங்களுக்கு ஒரு சில கட்டங்களில் பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வாழ்க்கை துணை கூட உண்மையான ஒரு வாழ்க்கை துணையாகவும் மிகப்பெரிய பக்கபலமாகவும் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். துலாம் அப்படின்னாவே அன்பு மட்டும் போதாது, நீ என்னை மதிக்கிறியா, நான் உன்னை மதிக்கிறேன், நான் கேட்குற பேச்சுக்கு, நான் கேட்குற கேள்விக்கு நீ மதிப்பு கொடுக்குறியா, நான் உன்னை மதித்து செயல்படுறேன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நபர்களில் இந்த துளாராசி என்பவர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை எந்த வயதில் அமைவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 25லேருந்து 35 வயதுக்குள்ளே இவங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். இதற்கும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். இது பொதுவான பலன்கள், அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. குழந்தை பாக்கியம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 5ஆம் பாவகம் எந்த இடத்துல இருக்குது, அந்த இடத்துல குரு இருக்காரா, ஒரு நிலைத்தன்மையோடு இருக்காரா, அதை வைத்து தான் கரெக்டாக கணிக்க முடியும். இந்த துளாராசிக்கு 5ஆம் இடத்துல நல்ல ஒரு சுபகிரகம் அந்த இடத்துல அமையும் போது கட்டாயம் உங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் என்னவா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.